பெரியாரை அவதூறுக்கு உள்ளாக்கிய பேர்வழிகளின் முகத்திரையை கிழித்துவிட்டு பயணத்தினுடைய நிறைவு விழா மாநாட்டிற்கு பெருந்தரலாக சிறந்து வந்திருக்கின்ற கழகத்தினுடைய செயல் வீரர்கள், இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்று வழிநடத்திருக்கின்ற கழகத்தினுடைய தலைவர் தோழர் கோலத்தூர் மணி என்ற அடிப்படையில் ஆழமான வரலாறுகளையும் வாதங்களையும் வைத்து அற்புதமான கலை நிகழ்ச்சி நடத்திய புரட்சி பாடகர் கோவல் அவருடைய கலைக்குழுவினர்கள், இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கிற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், இந்த மாநாட்டிற்கு தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துகின்ற வகையிலும் இந்த முயற்சிகளுக்கு தங்களுடைய ஆதரவு ஒன்று என்று காட்டுகின்ற வகையிலும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் அவர்களே, தோழர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கம். இந்த பயணத்தின் நோக்கம் பற்றி பேச வேண்டும் என்று என்னை பணித்திருக்கிறார்கள். பயணத்தினுடைய நோக்கம் நமக்கு என்று இருந்தாலும் கூட பெரியாரை ஏன் இவர்கள் அவதூறு செய்கிறார்கள், அதற்கு பின்னால் என்ன நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் பரிசீலிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் நீண்ட நெடுங்காலமாக காலூன்றி நிற்க வேண்டும் என்று பார்ப்பனிய பாஜக பாசிச சக்திகள் பல்வேறு தந்திரங்களை கையாண்டு வருகிறார்கள், பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து வருகிறார்கள். கலைஞர் அவர்கள் மறைந்ததற்கு பிறகு, ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் எப்படியாவது தங்களை காலூன்ற வேண்டும், தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய தலைவர்கள் இல்லை என்ற ஒரு கணக்கு போட்டு கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்லாம் சொல்லி முழக்கமிட்டு அவர்கள் அதற்காக பல கட்சிகளை உடைக்கின்ற முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். ஜெயலலிதா தலைமை இல்லாத நேரத்தில் அவர்களுடைய அதிகார மையங்கள் நிறுவனங்களை வைத்து செய்து பார்த்தார்கள். அவைகளெல்லாம் மீறி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த போராட்டத்தை, கொள்கை போராட்டத்தை திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நடக்கிற போராட்டம் என்ன போராட்டம் என்று நான் ஒரே வரியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1947 ஆகஸ்ட் 15 பெரியார் சொன்னார், இது உனக்கு சுதந்திர நாள் அல்ல, இது உனக்கு. இந்தி எதிர்ப்பு குரல் ஒலிக்க தொடங்கியிருப்பது திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றியே ஆகும். தொகுதி மறுசீரமைப்பு வர இருக்கும் சூழலில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் கடந்த கால கபட செயல்பாடுகளை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கையோடு அதை தடுக்கும் முயற்சியில் தமிழக முதல்வர் இறங்கியுள்ளார். பல மாநிலங்களின் முதல்வர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், அவர்களின் பிரதிநிதிகள் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளார்கள். இதன் வழியாக இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த முதலமைச்சராக உயர்ந்து நிற்கிறார். முதல்வரின் இந்த மாநில உரிமை போராட்டங்களை பாராட்டி வரவேற்கிறோம். மாநிலத்தின் உரிமைக்கும் சுயமரியாதைக்குமான இந்த போராட்டங்களுக்கு அனைத்து தரப்பு தமிழர்களும் துணை நிற்க வேண்டும் என்று இம்மாநாடு வேண்டுகோள் வைக்கிறது. மட்டுமே உருவாக்கப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை அண்மை காலமாக மக்களிடம் இந்து மத பரப்புரை செய்யும் துறையாகவே மாறி வருகிறது. பழனியில் உலக முருகன் மாநாட்டை நடத்தியது. இப்போது மகா சிவராத்திரி அறநிலையத்துறையின் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு முதல் முறையாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடியதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பெருமைப்பட்டுக் கொள்கிறார். சிவராத்திரி போல் தீபாவளி, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி விழாக்களையும் அடுத்தடுத்து கொண்டாட அறநிலையத்துறை திட்டமிட்டு உள்ளதா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். மத உணர்வுகளை மக்களிடம் வளர்த்துவிடும் அறநிலையத்துறையின் இந்த செயல்பாடுகள் மதவாத சக்திகள் வேர்பிடிப்பதற்கு மட்டுமே பயன்படும் என்று சுட்டிக்காட்டுகிறோம். அறநிலையத்துறையின் எல்லை மீறும் செயல்களுக்கு இந்த மாநாடு தனது கண்டனத்தை பதிவு செய்கிறது. அதேபோல் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகும் திட்டத்தை 24 பேருடன் அறநிலையத்துறை நிறுத்தி கொண்டு விட்டது. அர்ச்சகர் பதவிக்காக பயிற்சி பெற்றவர்கள் நீண்ட காலமாக காத்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் உள்ள தடைகளை அகற்ற எந்த முயற்சியும் அறநிலையத்துறை எடுக்காமல் தாமதப்படுத்தி வருகிறது. எனவே நீதிமன்ற தடைகளை நீக்கி அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகமாகும் திட்டத்தை அடுத்தடுத்த கோயில்களில் விரைவுபடுத்த வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. தமிழ்நாட்டு கிராமங்களில் ஜாதிய பாகுபாடுகள் தீவிரமாக பின்பற்றப்படுகின்றன. திராவிடர் விடுதலை கழக தோழர்கள் திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் நிலவும் தீண்டாமை வடிவங்களை நேரில் சென்று ஆய்வு செய்து அந்த அறிக்கையை
தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையத்திடம் நேரில் வழங்கியுள்ளனர். தலித் மக்கள் வாழும் பகுதிகளில் ரேஷன் கடைகள் நடத்த தடை, முடிவெட்ட மறுப்பு, இரட்டை கோலை முறை, பைக்குகளில் செல்ல தடை போன்ற பல்வேறு வடிவங்களில் தீண்டாமை பின்பற்றப்பட்டு வருகிறது. அண்மை காலமாக உயர்நீதிமன்றங்கள் ஜாதிக்கு எதிராக தீர்ப்புகளை வழங்கி வருவது பாராட்டி வரவேற்கத்தக்கதாகும். ஜாதி அடிப்படையில் கோயில்களுக்கு உரிமை கோர முடியாது, கோயில் திருவிழா விளம்பரங்களில் ஜாதி பெயர் போடக்கூடாது, ஜாதியை நிலைநிறுத்தும் போக்கு செயல்பாடுகள் அரசியல் சட்டத்திற்கு எதிரானதாகும் என்று நீதிபதிகள் தீர்ப்புகளில் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் தொலைக்காட்சியில் ஜாதி வரன் தேடும் விளம்பரங்கள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கின்றன. தொலைக்காட்சி ஒளிபரப்பும் நாடக தொடர்கள், நிகழ்ச்சிகள், செய்திகளில் ஜாதி அடையாளம் இடம்பெறுவதில்லை. ஜாதி கலவர செய்திகளை ஒளிபரப்பும் போதும் கூட இரு பிரிவினருக்கிடையே என்று கூறி ஜாதி பெயரை கொடுப்பதை தவிர்க்கின்றனர். ஆனால் வரன் தேடும் விளம்பரங்களில் வெளிப்படையாகவே ஜாதி அடையாளம் பேசப்படுகிறது. இது தடை செய்யப்பட வேண்டிய மயிலாடுதுறையில் திராவிடர் விடுதலைக் கழகம் நடத்திய பெரியார் ஏன் எதிரிகளை பதற வைக்கிறார் என்ற தலைப்பில் 4 முனை பரப்புரை பயண நிறைவு மாநாடு நடைபெற்றது. திராவிடர் விடுதலைக் கழகம் சார்பில் சென்னை, கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு பகுதிகளிலிருந்து மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை பயணம் மேற்கொண்டு மயிலாடுதுறையில் 4 பரப்புரை குழுவினரும் சந்திக்கும் நிறைவு விழா மாநாடு மயிலாடுதுறை சின்னக்கடை வீதியில் நடைபெற்றது. திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் திரு கொளத்தூர் மணி தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் திரு மகேஷ் வரவேற்புரையாற்றினார். நிகழ்வில் கலந்து கொண்டு தமிழ்மண் பாதுகாப்பு இயக்க தலைவர் பேராசிரியர் ஜெயராமன், பொதுச் செயலாளர் விடுதலை இராசேந்திரன், பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார், குத்தாலா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணம் மற்றும் அன்பழகன், பரப்புரை செயலாளர் தூத்துக்குடி பால் பிரபாகரன், அமைப்பு செயலாளர் ஈரோடு ரத்தினசாமி, பொருளாளர் திருப்பூர் துரைசாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் வேல்முருகன் மற்றும் திராவிடர் விடுதலைக் கழக பொறுப்பாளர்கள் உரையாற்றினர். நிகழ்வின் தொடக்கமாக கோவனின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. திரு கொளத்தூர் மணி பயணத்தின் நோக்கம் குறித்து விளக்கி சிறப்புரையாற்றினார். மாநாட்டில் சனாதன கருத்தை நிலைநிறுத்த துடிக்கும் சங்கராச்சாரிகளை கண்டித்து வரும் ஏப்ரல் 21 தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது, தொலைக்காட்சிகளில் சாதி பெயர்களை கொண்ட விளம்பரங்களை ஒழிக்க வேண்டும், இந்தி திணிப்பு மற்றும் புதிய கல்விக் கொள்கை தொகுதி மறுசீரமைப்பு போன்றவற்றை எதிர்த்தும் தீர்மானம் போடப்பட்டது. ஜூட் நியூலைன், தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறை கோவில் சொத்துக்களை பாதுகாப்பது போன்ற பணிகளோடு நிற்க வேண்டும், இந்து மத பிரச்சார நிறுவனமாக அறநிலையத்துறை மாறக்கூடாது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நிறைவாக நகர செயலாளர் நடராசன் நன்றி கூறினார்.